வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சின்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து ஒரு அருமையான வந்து ஃபீச்சர் இருக்குது. என்னதுன்னா, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து விண்டோஸ் OS தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது எல்லாருமே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணால் சில பேர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், விண்டோஸ் யூஸ் பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கும். இந்த விண்டோஸ் 10 வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. அதாவது விண்டோஸ் 10 கனெக்ட் ஆப் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா மிரர் காஸ்ட் மாதிரி, அதாவது நம்ம மொபைல் இருந்து பிசிக்கு வந்து நம்ம மொபைல் இருக்க ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி, அதாவது பிசியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மொபைல் ஏதாவது வீடியோஸோ சாங்ஸோ வந்து சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு பதில் வந்து நம்ம இந்த மிரர்காஸ்ட் அதாவது விண்டோஸ் 10 கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனை வந்து பார்த்து ஏதாவது யூஸ் பண்ணிக்க முடியும். ஏதாவது வீடியோவோ அல்லது ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து கடைசி பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும், மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சைட் பை சைடாக வந்து நான் ஷோ பண்ணுறேன். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விண்டோஸ் 10 கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து விண்டோஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் கீழே கனெக்ட்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இங்கே விண்டோஸில் கீழே வந்து டேட் அண்ட் டைம் பக்கத்தில் ஆக்ஷன் சென்டர் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை சிம்பிள் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிட்டு இந்த கனெக்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டபுள் கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நம்ம அந்த டெஸ்க்டாப் வந்து கோடு காட்டுது. இட்ஸ் ரெடி டு ஃபார் யூ கனெக்ட் வயர்லெஸ்லின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுது. இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து நான் சைடில் வச்சுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சிஸ்டத்தில் வந்து நம்ம அதாவது ஒரு பாதி வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு போய் வந்து மொபைலை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண வந்து சிஸ்டத்தில் நம்மளோட மொபைல் வந்து இங்கே ஸ்க்ரீன் ஆகும், நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு போகலாம். இப்போ நீங்கள் வந்து மொபைலில் வந்து நீங்கள் போயிட்டீங்க. மொபைல் வந்து போயிட்டு மேலே வந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். அதாவது உங்களோட கண்ட்ரோல் சென்டர் மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அதாவது ஸ்வைப் டவுன் அல்லது ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது மேலே வந்து கண்ட்ரோல் சென்டரில் இல்லைன்னா உங்களோட செட்டிங்ஸுக்கு போய்க்கிங்க. உங்களை மேலே செட்டிங்ஸ் போனீங்கன்னா வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது பர்சனோட மொபைல்ஸில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கேஸ்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா வந்து அங்கே கேஸ்ட் அண்ட் காட்டும் வயர்லெஸ் டிஸ்பிளே வந்து காட்டுறது பற்றி கனெக்ஷன் ஷேரிங் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்க. வயர்லெஸ் டிஸ்பிளே வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம அதாவது கேஸ்ட் வந்து இப்போ நம்ம எனேபிள் பண்ணலாம். இப்போ நான் கேஸ்ட் வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணோம் டர்ன் ஆன் ஒய்ஃபை ஆர் ப்ளூடூத் யுவர் ஃபோன் டு வயர்லெஸ் டிஸ்பிளே. ஸோ இப்போ வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணுறோம். இப்போ வந்து சர்ச்சிங் ஆகிட்டு இருக்குது. பக்கத்தில் வந்து அந்த டெஸ்க்டாப்போட அதாவது கோடு வந்து காட்டுது, நீங்களே பார்த்துருப்பீங்க. சிஸ்டத்தில் இருக்கும் அதே கோடு தான் இங்கேயும் காட்டுது. இப்போ நான் வந்து நீங்கள் அதாவது நான் இதை கிளிக் பண்ணோன்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ வந்து நீங்களே பாருங்கள், அங்கே வந்து லோட் ஆகிட்டு இருக்கு, நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. இப்போ வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வந்து நம்மளோட மொபைலோட ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகுது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மொபைலில் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து ஷோ ஆகுது, நீங்களே பாருங்கள். நான் வந்து ஆப்ஸ் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஏதாவது இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வந்து நான் வந்து அதாவது இன்ஸ்டாகிராமில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் நம்ம சேனலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம். வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஓப்பன் ஆகுது, நீங்களே பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ட்விட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ட்விட்டர்லும் நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். கீழே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் நம்ம ட்விட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், நீங்களே பாருங்கள். நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு எதுக்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம சிஸ்டத்தில் வந்து அதாவது மொபைலில் இருக்கிற வீடியோஸோ அல்லது மியூசிக்கோ சாங்ஸோ வந்து நம்ம மொபைலில் கேட்குறதுக்கு பதில் மொபைலை வந்து தள்ளி வச்சுட்டு, அதாவது சிஸ்டத்தில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம மூவிஸோ அல்லது சாங்ஸோ வீடியோ சாங்ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸோ வந்து மொபைலில் வந்து பார்க்குறதுக்கு பதில் அதை காப்பி பண்ணி வந்து ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி வந்து இல்லை ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ணி வந்து நம்ம காப்பி பண்ணி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து இந்த மொபைல் இந்த மிராகாஸ்ட் யூஸ் பண்ணி விண்டோஸ் 10 கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற மொபைல் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து சிஸ்டத்தில் வந்து நம்ம ஷேர் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது மொபைலில் இருக்கிற சின்ன ஸ்க்ரீனை வந்து நம்ம பெரிய அதாவது லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனை வந்து நான் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதாவது சிஸ்டத்தில் என்ன பண்ணணும், பிசியில் என்ன மொபைல் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டாப் கேஸ்டிங் இருக்குது. அதாவது இது ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க, என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டாப் கேஸ்டிங் இருக்குது, நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி தான் சேம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணோம்னா மேலே வந்து கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஸ்வைப் பண்ணி வந்து நீங்கள்
அதே மாதிரி கேஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த டிவைஸோட சர்ச் வந்து காட்டும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வந்து உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற உங்கள் சிஸ்டத்தில் வந்து மொபைலோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சா இல்லை இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.